Hello friends, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து HCF LCM ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 டைப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். அதாவது நீங்க எக்ஸாம்ல நார்மலா வந்து 2 நம்பருக்கு LCM கண்டுபிடிங்க, 3 நம்பருக்கு LCM கண்டுபிடிங்க அந்த மாதிரி இல்லாம क्वेश्चनலயே நீங்க பார்த்திருப்பீங்க find the largest number which is divisible by அப்படின்ற மாதிரி क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியான பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பட் வந்து சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரியான 5 டைப் ஆஃப் ப்ராப்ளம ஒரு கம்பேரிசனா வந்து என்ன பண்ணனும் அப்படின்றத நம்ம இதல பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்க அப்படினா வந்து TNPSC and police and RRB even RRB ல அடுத்து உங்களுக்கு NTPC வர வருது. சோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டைப். ஓகேங்களா? இதுல ஒரு சிலருக்கு மேபி வந்து எனக்கு LCM HCF னால என்ன கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு எனக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த ப்ராப்ளம் போறப்பவே எப்படி LCM கண்டுபிடிக்கிறது எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுன்றதையும் நான் வந்து சொல்லிறேன். ஓகேங்களா? சோ ப்ராப்ளம் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படினா வந்து லார்ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூணு டைப் பாத்தீங்க அப்படினா HCF பேஸ் பண்ணது. கடைசி ரெண்டு டைப் வந்து LCM பேஸ் பண்ணதா இருக்கும். சோ இந்த டைப்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா find the largest number ன்னு எனக்கு சொல்லிருக்காங்க. பெரிய நம்பர் கண்டுபிடிங்க அப்படினு. சோ அந்த லார்ஜஸ்ட்னு வந்தாலே நம்ம HCF டைப் தான். ஓகேங்களா? ஒருவேளை லீஸ்ட் நம்பர் ஆர் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படினு வந்தாலே நம்ம LCM தான் ப்ரோசீட் பண்ணுவோம். அதுல என்ன பண்ணனும் அப்படின்றத நான் சொல்றேன். HCF அப்படினு தெரிஞ்சு போச்சு. லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லிருக்காங்க ஒரு மூணு நம்பர் சொல்லிருக்காங்க 132 and 237 அப்படினு. சோ இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்றப்ப எனக்கு சேம் ரிமைண்டர் தர்ற பெரிய நம்பர் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ சேம் ரிமைண்டர் தர்றது அப்படினு சொன்னாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா? சேம் ரிமைண்டர்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அது என்ன ரிமைண்டர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல. அதனால இது ஃபர்ஸ்ட் டைப். ஒருவேளை எனக்கு ரிமைண்டர் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அதை நம்ம செகண்ட் டைப்ல பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு ரிமைண்டர் மென்ஷன் பண்ணல ஆனா சேம் ரிமைண்டர் மட்டும் சொல்லிருக்காங்க லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா இந்த மூணு நம்பரை என்ன பண்ணுங்கன்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட மைனஸ் பண்ணுங்க. சோ இது ரெண்டையும் இப்ப மைனஸ் பண்றேன் அப்படினா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 70 அப்படினு எனக்கு கிடைக்கும். மைனஸ் மீன்ஸ் வந்து -70 போட வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு 105 அப்படினு எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் நான் அப்படியே மைனஸ் பண்றேன். சோ 237 ல இருந்து 62 போச்சு அப்படினா நமக்கு 175 அப்படினு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மூணு நம்பருக்கு மட்டும் நீங்க HCF எடுத்தா போதுமானது. புரியுதுங்களா? என்ன பண்றோம் அப்படினா ஒவ்வொரு நம்பரையும் இன்னொரு நம்பரோட மைனஸ் பண்ணி பக்கத்து நம்பரோட மைனஸ் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸ்க்கு மட்டும் நீங்க HCF எடுத்தா போதுமானது. ஓகேங்களா? சோ இப்போ HCF எப்படி எடுக்கிறது அப்படினு பாப்போம். ஒரு சிலருக்கு தெரியும் டைரக்டாவே. சோ 70 105 இது மூணுக்கு HCF எடுக்கணும் அப்படினா மூணுக்கும் காமனான ஃபேக்டர் என்னென்ன இருக்கு அப்படினு நம்ம பார்க்கணும். சோ மூணுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா எல்லாமே 5 ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஓகே. சோ 5 ஆல ஃபர்ஸ்ட் இருக்குறதுலயே பெரிய நம்பர் போட்டா ஓகே. மூணுமே 35 ஆல டிவிசிபிள் ஆகும். தெரிஞ்சா ஓகே. இல்ல அப்படினா சின்ன நம்பரே போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ 5 ஆல போச்சுனா வந்து 70 வந்து நமக்கு 14 டைம்ஸ் போகும். இது வந்து நமக்கு எவ்வளவு டைம் போகும்? 21 டைம் போகும். இது வந்து நமக்கு 35 டைம்ஸ் போகும். ரைட்டுங்களா? அடுத்து மூணுக்கும் காமனான ஃபேக்டர் எதுவும் இருக்கா அப்படினு பாருங்க. 14 21 35. சோ 7 காமனான ஃபேக்டர் எனக்கு அப்படிதானே? சோ அப்போ 7 ஆல போட்டோம் அப்படினா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அடுத்து எதுவும் காமனான ஃபேக்டர் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம அதோட அப்படியே நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? நிப்பாட்டிட்டு இந்த வேல்யூ மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 5, 7 5 into 7 which is equal to 35. சோ வந்து இதுதான் இந்த மூணு நம்பரோட HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 35 தான் HCF அப்படினு அர்த்தம். புரியுதுங்களா? சோ இதுதான் நார்மலா HCF கண்டுபிடிக்கிறது. LCM கண்டுபிடிக்கிறது என்னன்றதை நம்ம LCM ப்ராப்ளம்ல பாப்போம். சோ HCF கண்டுபிடிச்சேனா இப்போ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படினா இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்ற பெரிய நம்பர் ஓகேங்களா சேம் ரிமைண்டரை கொடுக்குதுன்னு சொல்றாங்கல அந்த நம்பர் என்ன அப்படினா 35 தான். புரியுதுங்களா? சோ இது வந்து நீங்க வேணா செக் பண்ணி வேணா பாத்துக்கோங்க. 62 35 ஆல டிவைட் பண்ணி பார்த்து ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. 132 அதே மாதிரி 35 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. அதே மாதிரி 237 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. சோ மூணுக்கும் பாத்தீங்கன்னா சேம் ரிமைண்டரா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, செகண்ட் டைப் வந்து நான் வந்து எல்லா டைப்பும் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு ஓவராலா சம்மரி நான் கொடுத்துருவேன். அதனால வந்து குழப்பிக்காதீங்க. இப்போ செகண்ட் டைப் பாருங்களேன். இந்த செகண்ட் டைப்ல என்ன சொல்லிருக்காங்க? சேம் ரிமைண்டர் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க. சோ இந்த ப்ராப்ளம் வந்து சேம் ரிமைண்டர் அதே வேர்டிங்ஸ் தான். எக்ஸ்ட்ராவா ஒன்னு மட்டும் சேர்ந்திருக்கு. சேம் ரிமைண்டர்னு சொல்லிட்டு 5 ன்னு மட்டும் சொல்லிருக்காங்க எனக்கு. அப்படிதானே? சோ அந்த மாதிரி வரப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மூணு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? மூணு நம்பரோடையும் அதாவது நமக்கு क्वेश्चनல பார்த்தா 50 65 இருக்கு 80 இருக்கு. இந்த மூணு நம்பரோடையும் அந்த ரிமைண்டர் அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 45 60 and 75 அப்படிதானே? இந்த மூணு நம்பரையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மட்டும் நீங்க HCF கண்டுபிடிச்சா போதுமானது. சோ இது மூணுக்கு HCF கண்டுபிடிச்சா இது வந்து நான் ஆல்ரெடி HCF சொல்லிட்டேன்ல. சோ நீங்களா ஃபாஸ்டா கால்குலேட் பண்ண பாருங்க. இப்போ 15 போட்டோம் அப்படினா வந்து இது 3 இது 4 அடுத்து பாத்தீங்க இது வந்து 15 4 5 ல வருமா?
ஓகே. ஸோ 3 பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்து காமன் டேர்ம் கிடையாது. ஸோ டேரெக்டாக என்ன சொல்லலாம், இதுதான் என்னோட HCF அப்படின்னு சொல்லலாம். 2 நம்பர் வந்தால் மல்டிப்ளை பண்ணுவோம், ஒரே ஒரு நம்பர் இருந்தால் அதுதான் என்னோட HCF. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். என்ன பண்ணோம், 3க்கும் உள்ள அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணோம், அந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம HCF எடுத்துக்கிட்டோம். இதுதான் வந்து செகண்ட் டைப். அடுத்த டைப் என்ன அப்படின்னா தேர்டு டைப். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், தேர்டு டைப்பில். ஸோ தேர்டு டைப் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு 2 நம்பர் சொல்லியிருக்காங்க. 2 நம்பர் சொன்னாலும் சரி, இல்லை 3 நம்பர், எத்தனை நம்பர் சொன்னாலும் இதே ப்ராசஸ் தான். இந்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5, 8ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபுல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டைப்லையுமே என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, லார்ஜஸ்ட் நம்பர்ன்ற வேர்டு உங்களுக்கு மென்ஷன் ஆகிட்டே வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மொதல் 3 டைப் வந்து HCF தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் 2 டைப் தான் வந்து LCM வர்ற மாதிரி டைப். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வந்தாலே நம்ம HCF தான். ஸோ இந்த மாதிரி வரப்போ என்ன பண்ணுங்கன்னா, சேம் ப்ராசஸ், இந்த வேல்யூலேருந்து அப்படியே 5 இந்த கரஸ்பாண்டிங் ரிமைண்டரை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 70லேருந்து 5 மைனஸ் பண்ணால் என்னப்பா கிடைக்கும், நமக்கு 65 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் 125லேருந்து 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 117 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதுமானது அப்படின்னா வந்து ரிமைண்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா, அதாவது HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 65 அண்ட் 117க்கு 13th டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 5 × 13 எவ்வளவு, 15, 65 அண்ட் 9 × 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 117. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக எதுவும் இருக்கா, இல்லை. ஸோ 13 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். போன டைப் மாதிரியே தான், போன டைப் வந்து சேம் ரிமைண்டராக இருந்தனால அதை அப்படியே மைனஸ் பண்ணோம். இங்கே டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் இருந்தனால இதோட மைனஸ் பண்ணோம், இதோட மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். அதுக்கு மட்டும் நம்ம HCF கண்டுபிடிச்சா போதுமானது. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அடுத்து 4th டைப் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த லீஸ்ட்ன்ற வேர்டு வந்தாலே நம்ம LCM தான் கண்டுபிடிக்க போகிறோம், HCF கிடையாது. ஓகேங்களா? LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் ரிமைண்டர், அதே கான்செப்ட் HCFல பார்த்த மாதிரி சேம் ரிமைண்டர், பட் வேல்யூ என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு 5ன்னு சொல்லியிருக்கான். அந்த 3 நம்பர் என்னது, எனக்கு 6, 15, 18, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ HCFல ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரிமைண்டரில் வந்து சேம் ரிமைண்டர்னு சொல்லிட்டு நம்பர் எனக்கு கொடுக்காம இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப் LCMல எனக்கு கிடையாது. சரிங்களா? என்னன்னா சேம் ரிமைண்டர் கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருவான். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப் தான் எனக்கு LCMல இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 வேல்யூக்கு மட்டும் LCM கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஃபைனல் ஆன்சரோட இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3க்கு மட்டும் LCM நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அடுத்து இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ LCM என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சேம் தான், HCF கண்டுபிடிச்ச மாதிரி அதே ப்ராசஸ் தான். 3க்கும் காமனாக எது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்குது, அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5, இது பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் காமனான வேல்யூ இருக்கா, 3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3க்கும் காமனாக இல்லை, பட் 2 இதுக்கு காமனாக இருக்குது. ஸோ அந்த 2 இதுக்கு காமனாக உள்ளதை போடுங்க. 2 வந்து எல்லாத்துக்கும் காமனாக. ஸோ 1, 5 அண்டு 3, 6 டிவைடட் பை 2 வந்து நமக்கு 3. இந்த வேல்யூக்கு காமனாக இல்லாதனால நீங்கள் பாட்டுக்கு 2.5 போட்டுறாதீங்க, அந்த வேல்யூ அப்படியே இறக்குங்க. சரிங்களா? 2.5 பாயிண்ட் வேல்யூ நம்ம போட மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 5, 1, 3க்கு காமனாக எதுவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக இப்போ 5 போட்டோம் அப்படின்னா 1, 3 ஆயிரும். அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 1, 1, 1 ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒன்றா ஆக்கி விடணும். இதுதான் வந்து LCM. முன்னாடி என்ன பண்ணோம், காமன் ஃபேக்டர் இல்லைன்னா அப்படியே நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். இங்கே காமன் ஃபேக்டர் இல்லாட்டினாலும் இந்த வேல்யூவை கரஸ்பாண்டிங் வேல்யூ நம்ம அப்படியே போட்டு இதை ஒன்றா ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 2 × 5 × 3, ஸோ 6, 30, 90 அப்படின்றது தான் இதோட LCM. புரியுதுங்களா? இதில் வந்து நீங்கள் ஒன்றா ஆக்கி விடணுன்றதுக்காக டேரெக்டாக இங்கே 6 போட்டு 1, அடுத்து 15 போட்டு 1, அடுத்து 18 போட்டு 1ன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? அதாவது 3க்கும் காமன் ஃபேக்டர் இருக்குதான்றதை பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு காமன் ஃபேக்டர் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்ற பட்சத்துக்கு தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இருக்கிறப்பே நீங்கள் வந்து பெரிய தெரியலைன்றதுக்காக டேரெக்டாக ஒன்றாக்கி விட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 6 போட்டு 1, அடுத்து 15 போட்டு 1ன்ற மாதிரி ஆக்கிடாதீங்க. அப்படி பண்ணால் ஆன்சர் உங்களுக்கு வராது. ஸோ இதுக்கு வந்து நம்ம LCM கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னப்பா சொன்னேன், LCM கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் ஆட் பண்ணிக்க சொன்னேன். ஸோ நமக்கு ரிமைண்டர் என்னது, சம்மில் 5 இருக்குது. ஸோ 5 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 95 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து 4th டைப். அடுத்து 5th டைப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் 3லையும் பார்த்தீங்கன்னா LCM கொடுத்து டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சம் என்னென்னா 4, 5, 6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் என்னது 1, 2, 3 இந்த மாதிரி ரிமைண்டர் எனக்கு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா 3க்கும் LCM ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3க்கு LCM எடுத்தோம் அப்படின்னா 4, 5, 6க்கு நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா 2ல் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 2, 5, 3. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3மே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 2 போட்டு 1, 5, 3 போட்டுக்கலாமா?
அடுத்து 5 போட்டு 1,1,3 3 போட்டு 1,1,1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4, 20, 60. ஸோ 60 அப்படின்றதான் இதோட எல்சிஎம் அப்படின்ற மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ வந்து 60 கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் எழுதி போடுறேன் சரிங்களா. ஒரு சில பேசிக்ஸ் உள்ளவங்களுக்கு புரியாதுன்றதுக்காக தான் எழுதி போடுறேன். என்னடா சார் வந்து 4, 5, 6க்கு கூட வந்து வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. சும்மா வந்து கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி போடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு 60 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கிடச்சதுக்கப்புறம் 3 எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது 4க்கு 1க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஒரு வேல்யூ அதோட ரிமைண்டர், 2க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 3, வேல்யூ அதோட ரிமைண்டர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 3, அதோட வேல்யூ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள் 3. ஸோ இப்படி எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ எனக்கு ஈக்குவலாக தான் வரும் ஓகேங்களா. ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் சம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி வர்றப்போ அந்த ஈக்குவல் வேல்யூ என்னன்றதை தான் கண்டுபிடிங்க. ஸோ இதுக்கு 3க்கும் பார்த்தீங்கன்னா 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 3ஆல் கடைசியில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 3ஆல் மைனஸ் பண்ணி விட்ருங்க சரிங்களா. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 57 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். புரியுதா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 3க்கும் எல்சிஎம் எடுத்தாச்சு, ஓகே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ரிமைண்டரோட என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை மைனஸ் பண்ணுங்கள். எனக்கு 3, இதுக்கும் 3 தான் கிடச்சிச்சு, இதுக்கும் 3 தான் கிடச்சிச்சு. மோஸ்ட்லி வந்து ரிமைண்டர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த 3க்கும் மைனஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த எல்சிஎம்மோட மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 57 தான். ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதாவது 57ன்ற வேல்யூவை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிவிட்டு எனக்கு ரிமைண்டர் 1, 2, 3 கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 56ஓட கேன்சல் ஆகி எனக்கு ரிமைண்டர் 1 தானே கிடைக்கும். 56 4 வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 4s are 4 அண்ட் 16க்கு 14 வந்து பார்த்தீங்கன்னா 56 ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 55 போக ரிமைண்டர் 2 கிடைக்கும். அடுத்து 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 54 போக ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த 5 டைப், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு தடவை வந்து நான் அதை எல்லாத்தையுமே லைட்டாக ரீகால் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி நான் எழுதி போட்டுறேன். ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க, சேம் ரிமைண்டர் ஓகேங்களா. நம்பர் என்னன்னு எனக்கு மென்ஷன் பண்ணலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 3 வேல்யூவையும் ஒன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட்டு, இசட் மைனஸ் எக்ஸு. 3 வேல்யூவையும் ஒன்றா மைனஸ் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இந்த மைனஸ் பண்ண வேல்யூக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். செகண்ட் பாருங்கள், அதே தான் நமக்கு என்னென்னா லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க, லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க, சேம் ரிமைண்டர், அந்த வேல்யூ என்னன்னு எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரிமைண்டர் என்ன அப்படின்ற வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மென்ஷன் பண்ணப்போ என்ன பண்ணோம், 3ஓட வேல்யூவும் அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம். எக்ஸிலேருந்து 6 மைனஸ் பண்ணோம், செகண்ட் வேல்யூலேருந்து 6 மைனஸ் பண்ணோம், அடுத்து தேர்ட் வேல்யூலேருந்து அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணோம். அதுக்கு மட்டும் நான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அப்படி தானே செகண்ட் டைப். தேர்டு டைப் பாருங்கள், சேம் ரிமைண்டர் கிடையாது, டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். இது டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் A, B, Cன்றது ரிமைண்டராக இருந்தால் என்ன பண்ணோம், இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவோட அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி தானே கரஸ்பாண்டிங் ரிமைண்டரோட அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் நம்ம ஹச்சிஎஃப் எடுத்தோம். இது 3 லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ 3க்கும் ஹச்சிஎஃப் எடுத்துக்கிட்டோம். அடுத்து லாஸ்ட் 2 டைப் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துவோம். என்ன பண்ணோம், ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இல்லாட்டி வந்து லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேம் ரிமைண்டர் அண்டு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், இதில் 2 டைப் தான். சேம் ரிமைண்டர்னு சொல்லி எனக்கு ரிமைண்டரோட வேல்யூவும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், 3 வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம். வர்ற ஆன்சரோட அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்படி தானே ரிமைண்டரை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம், அதே தான் 3 வேல்யூக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் வந்து எதால் மைனஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூக்கும் அந்த ரிமைண்டருக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதால் நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல ஒரு 3ன்ற மாதிரி கிடச்சிச்சுல, ஸோ அந்த இதால் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். X மைனஸ் A அந்த மாதிரி, X மைனஸ் A ஆர் Y மைனஸ் B எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பர்டிகுலர் வேல்யூவால் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த 5 டைப்பும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து 1 இல்லை 2 ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் குழப்பாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஆர் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், நீங்கள் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸு இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.